தேர்ஸ்டே ஈவினிங். இன்றைக்கும் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுனால ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டின்னர் செய்கிறதுக்கு தான் வந்திருந்தேன். ஆஃபீஸ் போகணும் அப்படின்னாலே டைம் சுத்தமாக பற்ற மாட்டேங்குது. ஏன்னா டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் டின்னர்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கு ஏர்லி மார்னிங் 4:30 ஆயிரும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் தூங்குறதுக்கு ஒரு 5 o'clock ஆனாலும் எழுந்துக்கிறது ஒரு 12 மணிக்கிட்ட எழுந்துப்பேன். ஸோ எழுந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரத்துக்குள்ளே டக்குன்னு மணி 3 ஆயிரும். அது எப்படி தான் அவ்வளோ சீக்கிரம் டைம் போகுதுன்னு தெரியாது. டக்குன்னு 3 ஆகிடும். திரும்ப நான் அகெயின் வந்து ஆஃபீஸ் கிளம்ப வேண்டிய வேலை இருக்குது. ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாக. இப்போ நம்ம டே ஷிஃப்ட் பார்க்குறோம் அப்படின்னா அது பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நைட் ஷிஃப்ட்டில் வந்து எதுவும் சுத்தமாக டைம் பத்தாத மாதிரி இருக்குது. ப்ளஸ் ட்ராவலிங் ஹவர்ஸே வந்துட்டு நமக்கு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ஒரு 4 hours கிட்டே நான் கேபு பிடிச்சி ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிட்டு திரும்ப ஆஃபீஸ்லேருந்து கேப்பு பிடிச்சி ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னைக்கடா தேர்ஸ்டே முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. சப்போர்ட் இருக்க எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பெரியவங்களோட சப்போர்ட்லாம் எதுவும் இல்லாமல் எல்லா ஒர்க்கையும் அவங்களே பார்த்துட்டு வேலைக்கும் போகிறவங்களோட கஷ்டம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. எப்போவுமே மேடம் நான் வீட்டுக்கு போகும்போது தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல 4:30 வரைக்கும் முழிச்சிட்டே இருந்தாங்க நான் வர வரைக்கும். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேனே அம்மா. சாப்பிட்டியா? பிச்சு சாப்பிட்டியா நீ? யார் குத்தா பிச்சு? யாரு குத்தா பிச்சு? சும்மா எதுக்கு சாப்பிட்ட பிச்சு? ஒரு வழியாக தேர்ஸ்டே முடிஞ்சிருச்சு. அவளையும் தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிட்டேன்.